வதுல்லையை சேர்ந்த சகோதரர் ரியாஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இமாம் ஜமாத்தில் ஒருவர் சேரும் போது ஏற்கனவே யார் தொழுது கொண்டிருக்கிறாரோ அவருடைய முதுகை தட்டி சேரலாமா, எப்படி ஜமாத்ல சேரணும் என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஜமாத்தாக தொழுவதை இந்த மார்க்கத்துல வலியுறுத்தி இருக்கிறார். தனியாக தொழுவதை விட ஜமாத்துடன் சேர்ந்து தொழுவது 27 மடங்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்போ ஒருத்தர் தனியா தொழுகிறார், அவரோட ஜமாத்துல இரண்டாவதாக இணையக்கூடிய ஒருவர் எப்படி சேர வேண்டும் என்பதுதான் குறித்த சகோதரரின் கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதிலாக சஹீஹ் புகாரியிலே 117, 138, 183 இன்னும் ஏராளமான எண்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியான மைமூனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல ஒரு நாள் தூங்குறாங்க. அந்த நேரத்துல வக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹா ஃபீ லைலத்திஹா, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இரவிலே அவருடைய வீட்டுல தங்குறாங்க. ஃபஸல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை தொழுது விட்டு சும்ம ஜாஹ இலா மன்சிலிஹி, பிறகு தனது வீட்டுக்கு வந்தார்கள். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. ஃபஸல்லா அர்பஅ ரக்அத்தின், 4 ரக்காத்துகள் தொழுதார்கள். சும்ம நாம, பிறகு தூங்கினார்கள். சும்ம காம, பிறகு எந்திரிச்சார்கள். சும்ம கால நாமல உலகினு, இந்த சிறுவன் தூங்கி விட்டானா, சிறு பையன் தூங்கி விட்டானா, அவ் கலிமத்தன் துஸ்பியோகா, அல்லது இதற்கு ஒத்ததான் ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சும்ம காம, பிறகு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தொழுதார்கள், எழுந்து தொழுதார்கள். ஃபகும்து அன் யஸாரிஹி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடது பக்கத்திலே நின்று கொண்டேன். ஃபஜஅலனி அன் யமீனிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இழுத்து வலது பக்கத்திலே வைத்தார்கள். ஃபஸல்லா ஹம்ஸ ரக்அத்தின், பிறகு ரசூலுல்லாஹ் 5 ரக்காத்துகள் தொழுதார்கள். சும்ம ஸல்லா ரக்அத்தைனி, பிறகு 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். சும்ம நாம, பிறகு தூங்கினார்கள் என்று ஒரு செய்தி வருது. இந்த செய்தியில அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் தனிமையாக தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடன் ஜமாத்தாக சேருகிறார்கள். அந்த தொழுகையை ஜமாத்தாக்குறாங்க. எப்படி சேர்றாங்க? இடது பக்கத்துல வந்து சேர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அவருடைய காதால் பிடித்து வலது பக்கத்திலே நிறுத்தி கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ ஒருவர் தனிமையாக தொழும் பொழுது இன்னொருவர் வந்து அவருடன் சேர்ந்து ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால், ஒருவர் தனியா தொழுபவர் யாரோ அவருடைய இடது பக்கத்தில் அவருக்கு சரிசமமாக வந்து நிற்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின வழி. தனியாக தொழுபவருடைய முதுகை தடவுவதோ, முதுகை தொடுவதோ, அல்லது தொட்டு இழுப்பதோ, அல்லது கிள்ளுவதோ எதையுமே செய்யக்கூடாது. தொழுது கொண்டு ஒருவர் இருக்கிறார், அவருடைய வலது பக்கத்துல போயிட்டு அவருக்கு சரிசமமாக நின்று கொள்ள வேண்டும். இதுதான் ஜமாத்தில் சேரும் முறை. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து ஜமாத் செய்யும் போது இமாம் ஒரு அடி அளவு முன்னாடியும் மௌமூமாக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒருவர் முன்னாடியும் பின்னாடியும் என்று 2 பேர் இருக்கும் போது அந்த வரிசை அமைப்பு அப்படி வருவது தவறாக இருக்கிறது. ரசூலா தனக்கு வலது பக்கத்தில் வைத்துக் கொண்டாருண்டா 2 பேரும் கால்கள் ஒரு சேர இருக்கக்கூடிய விதத்தில் தான் அந்த சப்பு 2 பேர் ஜமாத்தாக சேரும் போது அமைய வேண்டும். இதிலே பலரும் தவறு விடுகிறார்கள், இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனா இப்ப 3வது ஒருவர் வந்து சேருகிறார், இவர் என்ன செய்யணும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக 3 பேர் சேர்ந்தா சஃப்புடைய வரிசை எப்படி வர வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 380வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ன ஜத்தஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாட்டி முலைக்கா அவர்கள் தஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் லிதஆமின் ஸனஅத்துஹு, ரசூலுல்லாஹ்வுக்காக தயார் செய்த ஒரு விருந்துக்காக வேண்டி அழைக்கிறார்கள். ஃபஅகல மின்ஹு, ரசூலுல்லாஹ் அதிலிருந்து சாப்பிட்டார்கள். சும்ம கால, பிறகு சொன்னார்கள், கூமு, எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, ஃபலி உஸல்லிலக்கும், நான் உங்களுக்காக தொழுகை நடத்த போகிறேன் என்று எல்லாரும் எழும்பி நிற்க சொல்றாங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எழும்பி நிற்கிறாங்க. எழும்பி நின்ற நேரத்துல ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. வஸஃபத்து வல் யதீம வராஹு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நானும் அந்த நமது வீட்டில் இருந்த ஒரு யதீமும் நின்று கொண்டோம். வல் அஜூஸு மின் வராயினா,
எங்களுக்கு பின்னால் எங்கள் மூதாட்டி நின்று கொண்டு இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்அத்தைனி, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு 2 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள். சும்மன் சரஃப, பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி போனாங்க என்ற செய்தியை நாங்க புகாரிலே 380வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப 3 பேர் தொழக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அல்லது 4 பேர் இருந்தால் இமாம் முன்னாடி நிக்கணும், பின்னாடி ஆண்கள் இருக்க வேண்டும், அதற்கு பின்னாடி பெண்கள் இருக்க வேண்டும். அப்ப 2 பேருக்கு மேல வந்தா 3 ஆண்கள் என்று வந்தா இமாம் தனியாக முன்னாடி செல்ல வேண்டும், மௌனூன்களாக இருக்கக்கூடியவர்கள் பின்னாடி வர வேண்டும் என்ற அந்த ஒழுங்கு இந்த செய்தியிலிருந்து வருது. இப்போ ஒருவர் தொழுகிறார், 2வது நபர் ஜமாத்தாக சேரணும், அவருடைய வலது பக்கத்துல போய் நிக்கணும், அவருடைய தோலை பிடிப்பதோ தொடுவதோ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 3வது ஒரு நபர் ஜமாத்துல சேரணும் என்று சொன்னா அவர் மீண்டும் போய் அந்த 2வதா நின்றவருடைய வலதுல நிற்க வேண்டிய நிலை இல்லை. ஏன்னா ஒன்று இமாம் முன்னாடி போகணும் அல்லது இந்த மௌனமாக இருக்கக்கூடிய 2 பேர் பின்னாடி வரணும். இதுதான் இந்த சஃபுடைய அமைப்பாக வர வேண்டும். இதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டா, இப்ப அந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. 3வது நபர் பக்கத்துல நின்றால் முன்னாடி இமாம் போகலாம், முன்னாடி இடம் இருந்தா. அல்லது 3வது நபர் பக்கத்துல நிற்கும் பொழுது அந்த இமாமுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2வது மற்றும் 3வது நபர்கள் பின்னாடி தானாக விட வேண்டும். இப்படி வந்தா சஃபு ஒழுங்கு வந்துடும். இப்படி போயிட்டு ஒருத்தர் பக்கத்துல நின்றாலும் ஒருத்தருக்கு விளங்குது இல்ல, நான் ஒரு ஜமாத்துல சேர்ந்துட்டோம் என்று விளங்காம அவர் அப்படியே நிக்கிறார். இமாமும் முன்னாடி போறாரு இல்ல, 2வதா நின்றவரும் 3வது நபரோடு சேர்ந்து பின்னாடி வாராரு இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்யலாம்? அப்ப வேண்டும் என்றால் அந்த 2வது நபருடைய தோலை தொடலாம். தோலை தொட்டு வாங்கடா 2 பேரும் பின்னுக்கு போவோம், இமாம முன்னுக்கு அனுப்ப வேண்டி இருக்குது, அதனால நாங்க 2 பேர் பின்னுக்கு போவோம் என்று சொல்லலாம். அல்லது அந்த 2 பேர் பின்னுக்கு போகாம நின்று கொண்டு இருக்கிறாங்க, இடம் இல்லாம இருக்குது பின்னாடி போறதுக்கு, இமாமுடைய தோலை தடுத்து அவரை கூட முன்னுக்கு அனுப்பலாம். ஒரு சைக்கிளை மூலமாக இமாம் அந்த வரிசையை ஏற்படுத்தக்கூடிய அந்த முறையை செய்யலாம் என்பதற்கு எது ஆதாரம் என்றா, ஏற்கனவே அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை சொன்னோம். புகாரியில் 117வது செய்தி. அதுல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வலது பக்கத்துல நிக்காம இடது பக்கத்துல நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? காதால பிடிச்சு எடுத்து வலது பக்கத்துல நிறுத்தி வைக்கிறாங்க. அப்ப தொழுகையில வரிசையை சரி செய்வதற்காக ஒருவருடைய காதை பிடிச்சு இழுத்து இடத்துல இருந்தவரை வலதுல கொண்டு வைக்கலாம் என்ற அளவுக்கு கைகள்ல அசைவுகள் செய்யலாம் என்றது விளங்குதுண்டா. தொடுதல் ஊடாக அது லேசான ஒரு டச்சை ஏற்படுத்தி ஒரு சைக்கிளை ஊடாக இமாம முன்னாடியோ மௌமூன்கள் பின்னாடியோ வருவதற்கான ஏற்பாடு செய்வது அந்த தொழுகையில செயற்பாடுகள்ல எந்த பாத்திலையும் ஏற்படுத்தாது என்பது இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே தனியாக தொழுபவர் ஒருவர் இருந்தால் 2வது நபர் அவருடைய வலதில் போய் அவருக்கு சரிசமமாக சஃபில நிற்க வேண்டும். 3வது ஒரு நபர் வந்தார், அவரும் போய் 2வது நபருடைய வலது பக்கம் நிற்கும் பொழுது இமாம் தானாக முன்னுக்கு செல்ல வேண்டும். அல்லது 2வது நபரும் 3வது நபரும் மௌமூன்களாக தானா பின்னுக்கு வர வேண்டும். அப்படி வராத ஒரு புரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தொடுதல் மூலமாகவோ லேசாக இழுப்பதன் மூலமாகவோ அந்த இமாமை தனிமைப்படுத்தி மௌமூன்களாக இருக்கக்கூடியவர்கள் தனியாக நிற்கக்கூடிய விதத்தில் தங்களுடைய வரிசைகளை அமைத்துக் கொள்ளலாம் என்பது இந்த செய்திகள்ல இருந்து நமக்கு ஆதாரமா விளங்குது. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இமாம் ஒருத்தர் தொழுந்து கொண்டிருப்பாரு, அவரை பிடிச்ச ஒரு இழுப்பாங்க, அவனுக்கு ஓதினதெல்லாம் மறக்கிற அளவுக்கு ஒரு இப்படி இழுத்தா அந்த தொழுகையில அந்த மனுஷன் பதுவா பண்ணிடுவான். என்னடா இப்படி இழுக்கிறீங்க, எரும மாடு போல இழுக்கிறாங்க என்ற மாதிரி ஆக்கக்கூடாது. ஒருத்தர் தொழுகையில நாங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது என்ற விதத்துல அந்த தொழுகையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது தற்றம் என்ற பெயர்ல பலார் என்ற அறை ஒன்ற முதுகுல அறையாம லேசா அவருக்கு அந்த சைக்கிளை மூலமாக உயர்த்தக்கூடிய விதத்துல லேசான ஒரு தொடுதல் மூலமாக ஜமாத்துடைய அந்த வரிசை செட்டப்பை அமைத்துக் கொள்வதற்குரிய தகவலை பாஸ் பண்ணணும் என்பதுதான் இந்த ஹதீஸ்கள் இருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம். அப்ப இன்னொருத்தருக்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாமல் தொழுகையிட சப்பு வரிசைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.